ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நம்மளுடைய சேனல் ஒரு அவார்ட் கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 10 செகண்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் நம்ம உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி பாக்ஸ் இருக்கும், அடுத்து மொபைல் நம்பர் பாக்ஸ் இருக்கும். இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியவும் இங்கே உங்களுடைய மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ரெட் கலரில் ஓட் ஃபார் யூடியூப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிடக்கூடாது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும், செலக்ட் யுவர் ஃபேவரேட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 4வது ஆப்ஷன் ஃபேவரேட் எஜுகேஷனல் சேனல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஃபேவரேட் எஜுகேஷனல் சேனல் அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நாமினேட் ஆகிருக்கக்கூடிய சேனலுடைய லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கல்வி டியூப் அப்படின்னு இருக்கும். சரியா, அதுக்கு கீழே ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஓட் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஓட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேனலுக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஓட் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்பி வைங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம 10th சயின்ஸ்க்கான இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் நமக்கு இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதே கொஷின் பேப்பர் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த கொஷின் பேப்பர்ஸை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸே உங்களுக்கும் ரிப்பீட்டடாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸு மதுரை கிருஷ்ணகிரியில் நடந்த கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் முக்கியமான கொஷின். அப்புறம் ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலரும் முக்கியமானது தான். அப்புறம் டிஃபைன் அட்டாமிசிட்டி முக்கியமானது. அப்புறம் வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் முக்கியமான கொஷின். சரியா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நமக்கு. இதில் வந்து எனி 6 கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்கன்றது பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 16 தான் கம்பல்சரி. சரியா? தென் 4 மார்க்கில் இனர்ஷியா முக்கியமானது, மயோபியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோபியா முக்கியமானது, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ராஸ் லா முக்கியமானது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் முக்கியமானது, ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் முக்கியமானது. அப்புறம் கம்பல்சரி வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. தென் 7 மார்க்கில் 2-3 கொஷின் சேர்த்து தான் உங்களுக்கு எப்போவுமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஷின்ஸ். ஸோ இதில் கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2 மார்க்கில் இனர்ஷியா கேட்டிருக்காங்க முக்கியமானது, அட்டாமிசிட்டி முக்கியமானது, அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வாலண்டரி இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் முக்கியமானது, அப்புறம் இந்த கொஷின் முக்கியமானது. தென் கொஷின் நம்பர் 14 வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் 4 மார்க் கொஷினில் இந்த கொஷின் முக்கியமானது, அப்புறம் லோகோமோஷன் முக்கியமானது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் முக்கியமானது, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம். தென் 7 மார்க்கில் இந்த நியூட்டன்ஸ் லா முக்கியமான கொஷின், ஐ டிஃபெக்ட்ஸ் முக்கியமான கொஷின், மாடர்ன் அட்டாமிக் தியரி முக்கியமானது, கரோஷன் முக்கியமானது, தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் முக்கியமானது. சரியா? ஸோ இதில் எப்படி கொஷின்ஸ் பார்த்துக்குங்க. தென் இது வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உடையது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பாருங்கள் 2 மார்க்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இன் ஸ்பேஸ் ஷட்டிலு, அதுக்கப்புறம் ரஸ்ட்டு, அப்புறம் பேசிக் டிஷ்யூ சிஸ்டம், அப்புறம் கோஹெஷன். அது ரெண்டுலேயுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸாக இதில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட், இது கம்பல்சரி வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். தென் 3 மார்க்கு மயோபியா அண்டு ஹைப்பர் மெட்ரோபியா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் லோகோமோஷன். பார்த்தீங்கன்னா 3லேயுமே இருக்குது இந்த லோகோமோஷன் கொஷின்லாம். அப்புறம் இந்த டயக்ராம். தென் 3 மார்க்கு கம்பல்சரி கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்.
தென் ராக்கெட் ப்ரொபல்ஷன், அப்புறம் மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஃபோட்டோசிந்தசிஸ், மீசோஃபைல், இது எல்லாமே சரியா. ஸோ இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு ஓட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.